கூட சோத்திருக்கிறேன். ஒரு தேவநாம மகிமைக்காக முதலாவது ஒரு கோரசனம் பாடி என்னுடைய சாட்சியை தொடங்குகிறேன். You are my strength, you are my song, you are my joy, for you I long. You are my light, you are my might, you are my life, my friend and guide. You are my strength, you are my song, you are my joy, for you I long. You are my light, you are my might, you are my life, my friend and guide. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு இந்து பூஜாரி, கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட ஒரு பிறவி குருடன். நான் பிறவிலேயே குருடனாக இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு அவநம்பிக்கையெல்லாம் பல விதத்திலே அந்த நாட்களிலே ஏற்பட்டு கொண்டிருந்தது. என்னை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். நான் படித்து கர்த்தர் கிருபையிலே BA வரை படிக்க கர்த்தருக்கு உதவி செய்தார். அதற்கு முன்பாக நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் இந்த நல்ல தேவனை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நாட்களிலே நான் வியாதிப்பட்டேன். என்னை கொண்டு போய் சுகமாக்கும்படியாக ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் அதற்குள்ளே பாடியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும்போதையாக ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் தான் நம்முடைய தி பெந்தகோஸ்ட் மிஷன், இந்த சபையைச் சேர்ந்ததான ஒரு ஊழியக்காரர் சகோதரர் எனக்காக, இந்த பிரதர் ஜோஷுவா என்கிறதான ஒரு சகோதரர் பூந்தமல்லியிலே நான் படிக்கும்போது 1981 எனக்காக வந்து ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்த அந்த நேரத்திலேயே டாக்டரெல்லாம் சொல்லிவிட்டார்கள், இன்னும் 2 மணி நேரம் தான் பிழைத்திருப்பான், அதற்குள் மரித்து போவான் என்று. ஆனால் ஜெபித்த அந்த நேரத்திலேயே கர்த்தர் எனக்கு அற்புதமான விடுதலை கொடுத்தார். அந்த தேவன், நல்ல தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, உண்மையாகவே ஜீவிக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை அறிந்த நானும் என்னுடைய தகப்பனாரும் 1982ஆம் வருஷத்திலே நம்முடைய இந்த சபையிலேயே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அது மட்டுமல்ல, இந்த தேவனை அறிந்த பிறகு BA வரை படிக்க, ஸ்டெனோகிராஃபர், அந்த டைப்பிங், ஷார்டன், இதெல்லாம் படிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அது மட்டுமல்ல, இந்த புக் பைண்டிங், அந்த புத்தகம் கட்டும் அந்த பயிற்சி, புத்தகம் கட்டுகிறதான அந்த பயிற்சியை முடிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு அந்த புக் பைண்டிங் ட்ரைனிங் எடுத்ததான அந்த விளைவாக புதுக்கோட்டை அரசு அச்சகத்திலே கர்த்தர் 44,812 ரூபா சம்பளத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் தேவ தயவினால் நம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் ஏற்பாடு செய்து கர்த்தர் நல்ல கண் தெரிந்த ஒரு மனைவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். கண் தெரிந்த 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேவனை, நல்ல தேவனை அறிவிக்கும்படியாக நம்முடைய பரிசுத்தவான்கள் 1995ஆம் வருஷத்திலே எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து, இந்த இந்தியா முழுவதும் சென்று இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு கட்டளை பிறப்பித்தார்கள். அந்த தேவ கட்டளையை, அந்த தேவ ஆலோசனையை ஏற்று பரிசுத்தவான்களுடைய எல்லாருடைய ஜெபத்தினாலே இந்த இந்தியா முழுவதும் சென்று பீகார், ஒரிசா, அப்புறம் காஷ்மீர், டெல்லி, பஞ்சாப், இங்கெல்லாம் பல இடங்களிலே சென்று இந்த ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை செய்கிறார். இந்த நாட்களிலே எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் வந்திருக்கிறது. நான் நம்முடைய சபையில் ஒரு கன்வென்ஷனில் கூட உங்களுக்கு நான் சாட்சியை சொல்லியிருக்கிறேன். எனவே நான் அதிகப்படியாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்பவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஏறக்குறைய 2002ஆம் வருஷத்தில் என்னை தேவனை விரும்பாத சிலர் என்னை கொண்டு போய் இந்த ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு என்னை அடித்து துன்புறுத்தி என்னுடைய ட்ரெஸ்களெல்லாம் எடுத்துக்கொண்டு பைபிளெல்லாம் கொண்டு போய் விட்டார்கள். ஆனாலும் நம்முடைய சபையார் எல்லாரும் அவர்களுக்காக ஜெபித்தார்கள். ஜெபித்ததன் விளைவாக
அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை சபைக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். பிரதர், என்னைக்கு நாங்கள் உங்களை அடித்தோமோ அன்று முதல் நாங்கள் நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக உங்கள் இயேசு சாமி கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லி அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை சபைக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த பைபிள், அவங்க பிடுங்கி கொண்டு போன பைபிள், அந்த ஜிப்பா வேஷ்டி எல்லாத்தையும் கொடுத்து விட்டார்கள். அதற்கப்புறம் தான் நம்முடைய பாஸ்டர் டிஒய் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜிப்பா வேஷ்டியெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, கர்த்தருடைய பலத்தோடு நீ போய் இந்த ஊழியத்தை செய்ய என்று சொன்னார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்று முதல் இன்று வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 5500 பேர் வரைக்கும் நம்முடைய கண்ணில்லாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய பல சபைகளில், நம்முடைய பெந்தகோஸ்து சபைகளிலே இந்தியா முழுவதும் ஆராதனைக்கு பங்கெடுக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி கூடியது என்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபையிலே ஏதாவது ஒன்றை கொடுத்து தான் நாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். அப்படி சொல்லும்போது தான் இத்தனை பேரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படி ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த பைபிள் ஒன்று 1000 ரூபான்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒன்று 1000 ரூபான்னு சொல்லி இந்த பைபிள் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறோம். ஏதாவது அப்படி கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லும்போது அந்த பைபிளை அவர்கள் கேட்கிறார்கள். யார் யார் உண்மையாகவே அந்த பைபிள் கேட்க, அந்த அந்த டாக்கிங் பைபிள் கேட்க வாஞ்சா இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பைபிளை நாங்கள் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது தான் உண்மையாகவே அந்த அந்த வசனத்தை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போது இதனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யார் யாரெல்லாம் இதற்காக நம்முடைய பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்களோ, நம்முடைய விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள் எல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தான் இந்த ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தது முதலாவது பாஸ்டர் பாபி ஐயா அவர்கள், நம்ம கர்த்தருக்குள் தெரியாது, பாஸ்டர் பாபி ஐயா அவர்கள் பாம்பேயில் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து சென்ட்ரல் பாஸ்டராக முதல் இருக்கும்போது அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அதற்கப்புறம் இப்பொழுது நமக்கு சீஃப் பாஸ்டராக இருக்கிறதான பாஸ்டர் எம்டி தாமஸை அவர்கள் பாம்பே சென்ட்ரல் பாஸ்டராக இருக்கும்போது 2 இடங்களிலே, அந்த தாராவி, அம்பர்நாத் 2 இடங்களிலே இந்த ஊழியத்தை கண்ணில்லாதவர்கள் மத்தியிலே செஞ்சு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராவல் பேக்கு ஒன்று வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு பைபிள் கொடுத்து சுவிசேஷம் சொன்னார்கள். அதற்கப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய தேஜ அண்ணன் தாம்பரத்தில் ஒரு ஊழியம் வச்சார். அதில் ஒரு 200-250 பேர் அங்கே வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு பால் குக்கர் கொடுத்து ஊழியம் செஞ்சோம். அங்கே இன்றைக்கும் அங்கிட்டு அந்த பக்கம் உள்ள கிளை சபைகளிலே அநேகர் வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் ரட்சிக்கப்பட்டு. அதுக்கப்புறம் நம்முடைய பாஸ்டர் செல்லகுமார் அவர்கள், கர்த்தருக்குள் நித்திரை இருந்த பாஸ்டர் செல்லகுமார் அவர்கள் நாகர்கோயிலில் எல்லாரையும் ஒரு 200-250 பேரை கூப்பிட்டு அங்கே சுவிசேஷம் சொன்னார்கள். எல்லாருக்கும் நல்ல பைபிள் கொடுத்து அங்கே சுவிசேஷம் சொன்னார்கள். அதற்கப்புறம் கர்த்தர் மறுபடியுமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறார். நம்முடைய இங்கே இருக்கிறதான நம்முடைய சென்ட்ரல் பாஸ்டர் அவர்கள் நமக்கு ஏலகிரின்னு சொல்ல அந்த இடத்துல சிஸ்டர் சலோமி என்கிறதான ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார்கள். அந்த சிஸ்டருடைய தலைமையில் இங்கே வருகிறதான 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும், இந்த மாதம் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் அங்கே ஊழியம் வைத்திருக்கிறார்கள். அங்கே நம்முடைய சென்ட்ரல் பாஸ்டர் ஐயா அவர்கள் வந்து அங்கே பிரசங்கம் பண்ண இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று நம்முடைய பாஸ்டர் இடத்துல சொல்லும்போது அவர்கள் சந்தோஷமாக இந்த ஊழியத்தை செய்ய ஒப்புக்கொண்டார்கள். எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நம்முடைய சென்டரில் இந்த ஏலகிரியில் இருக்கிறதான ஒரு இடத்துல அந்த கண் தெரியாதவர்கள் ஏறக்குறைய ஒரு 70 பேர் அங்கே கூடி வரவிருக்கிறார்கள். அதெல்லாரும் பல இடங்களிலே ஊழியம் செய்கிறார்கள், கண்ணில்லாதவர்கள். அவர்களுக்கு நம்முடைய பாஸ்டர்கள் வந்து சுவிசேஷம் சொல்ல இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் எங்களுக்கு கர்த்தர் சித்தமானால் திருச்சியிலே ஒரு இடத்துல கண்ணில்லாதவர்கள் ஏறக்குறைய அங்கே ஒரு 200 பேர் கூடி வர இருக்கிறார்கள். அவர் இந்த மாதம் 26ஆம் தேதி அந்த குடியரசு தின நாளில் அந்த 200 பேருக்கும் நாம் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பைபிள்லாம் கொடுத்து எல்லாருக்கும், அந்த கொரோனா நாட்களாக இருந்தபடினால் வியாபாரத்திற்கு எதுவும் ஒரு முதலீடு இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எனவே ஒரு 1000 ரூபாய் மதிப்பில்
கொஞ்சம் சோப்பு, இந்த சோப் ஆயில், அந்த ப்ளீச்சிங் பவுடர், இந்த பினாயில், இப்படிப்பட்டதான இந்த பொருள்களை வாங்கி கொடுத்தால், ஒவ்வொருவருக்கும் ஒரு 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தா அவர்கள் வியாபாரம் செய்து அதை முதலீடாக வைத்துக் கொள்வார்கள். ஏறக்குறைய அங்கு வருபவர்கள் எல்லாம் பல சபைகளுக்கு போகிற நம்முடைய பல சபையார்கள் தான். அவர்களுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஊழியத்தை தேவ கிருபையினால் நடத்தி அவங்க எல்லாருக்கும் ஒரு வேளை ஆகாரம் கொடுத்து, அந்த பொருள்களை கொடுத்து, அந்த பைபிள் கொடுத்து ஊழியம் செய்ய இந்த மாதம் 26ஆம் தேதியிலே அந்த ஊழியம் செய்ய நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிறதான 7ஆம் தேதி 8ஆம் தேதி அங்கே அந்த ஊழியத்து ஏலகிரி ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாஸ்டர்கள் அங்கே 8ஆம் தேதி கர்த்தருக்கு சித்தமானால் நானும் நம்முடைய பாஸ்டர்களும் அங்கே சென்று அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்காக கண் தெரியாதவர்கள் மத்தியில் சொல்லவிருக்கிறார்கள். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னை தேவன் அதிகமாக நேசித்திருக்கிறபடினாலே நான் ஒரு தேவனுடைய மகிமைக்காக ஒரு பாட்டை, நீர் என்னை நேசித்த நேசம் நினைக்கையில், நீர் என்னை நேசித்த நேசம் நினைக்கையில், இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம், இதற்கிணையாக நான் என்ன செய்திடலாம், நல்ல போர் செய்தெந்தன் வேலை முடித்திட, நல்ல போர் செய்தெந்தன் வேலை முடித்திட, வல்லவனே தினம் சக்தி நீர் நல்கிடும், வல்லவனே தினம் சக்தி நீ நல்கிடும், கண்மணியே எந்தன் கண்ணீர்கள் எல்லாமே, கண்மணியே எந்தன் கண்ணீர்கள் எல்லாமே, பொற்கரத்தால் முகம் தொட்டு துடைப்பீரே, பொற்கரத்தால் முகம் தொட்டு துடைப்பீரே, இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், ஆசையதே அல்லால் வேறென இல்லையே, ஆசையதே அல்லால் வேறென இல்லையே. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு வாஞ்சை தான். நிச்சயமாக இந்த உலகத்திலே நான் பார்க்க முடியாத சரீர பிரகாரமான ஒரு குருடனாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தேவன் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வருகிறதான அந்த நாளிலே நிச்சயமாக நான் கண் இல்லாதவனாய் அல்ல, என்னுடைய சரீரம் கண் உள்ள சரீரமாக ஆவியாய் மாற்றப்பட்டு நான் கண்ணுள்ளவனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாக நான் பார்க்க போகிறேன். இதுவரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய அம்மாவை என்னுடைய அப்பாவை நான் பார்த்ததில்லை, என்னுடைய பிள்ளைகளை நான் முகமுகமாய் பார்த்ததில்லை. முதலாக என்னுடைய கண்களாலேயே, சொந்த கண்களாலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறேன் என்ற அந்த நித்திய நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறதான என்னை பார்க்கிற நீங்கள் இங்கே வாலிப சகோதர சகோதரிகள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கண்ணில்லாத மனுஷனை கர்த்தர் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தன்னுடைய ஊழியங்களுக்காக பயன்படுத்துகிறார் என்றால், உங்களுக்கு நல்ல கண்கள் இருக்கிறது, நல்ல சரீரம் இருக்கிறது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது. உங்களை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே இந்த கண்ணில்லாத நாட்களிலே எத்தனையோ பிரச்சனைகள். நானும் ஒரு காலத்தில் மிகவும் மிகவும் ஒரு துன்மார்க்கனாக ஜீவித்த மனிதன் தான். ஆனாலும் கர்த்தருக்குள் வந்த பிறகு என்னையும் தகுதிப்படுத்தி உண்மையாகவே இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார் என்றால், நீங்கள் உண்மையாகவே தேவனுக்கு நம்ம வாழப்போகிறது இந்த வாழ்க்கை மட்டும்தான். அதற்கு பிறகு நாம் கர்த்தருக்கு சித்தமானால், நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால், நாம் கர்த்தர் நம்மை அந்த பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அந்த நித்திய வாழ்வுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த வாழ்நாளிலே நாம் கர்த்தருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால், கர்த்தர் உங்கள் வாஞ்சையை
அப்படியே நிறைவேற்றுவார். எங்களுக்கெல்லாம் அந்த இந்த ஒரு ஒரு இந்தியில் ஒரு நல்ல ஒரு நித்திய நம்பிக்கை குறித்ததான ஒரு பாட்டு பாடி எங்களெல்லாம் ஒரு சகோதரர் அங்கே அந்த பாம்பே பட்டணத்தில் மகிழ்வித்தார். இந்த வாலிப நாள்லாம் நல்ல ஓரளவுக்கு நல்ல வாலிப நாளை எல்லாம் இந்த கர்த்தருக்காக பயன்படுத்துகிறேன். ஒரு முறை இந்த ட்ரெயினில் போகும்போது ஒரு இயேசுவை பற்றி ஏதாவது பாட்டு பாடுங்கன்னு சொன்னார். என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, நீங்களாம் இயேசு பாட்டு பாடுவீங்க, ஏதாவது பாட்டு பாடுங்கன்னு சொன்னார். பாட்டு பாடினேன். ஒருத்தர் ஓங்கி வந்து மூஞ்சில் குத்திட்டார். 2 பல்லு போச்சு ட்ரெயினில். ஒரு பாப்பா, சின்ன பாப்பா வந்து தன்னுடைய ஷால் வச்சு ஏசப்பா சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி எடுத்துச்சு. ஆனாலும் கர்த்தருக்கு சோத்திரம். அதற்கு அப்புறம் எல்லாரும் நான் என்னை அடித்தவரை வந்து எல்லாரும் அடிக்க போயிட்டாங்க. நாங்கள் தானே பாட சொன்னோம், நீ ஏன் வந்து அவரை அடித்து பல்ல உடைச்சிட்டேன்னு சொல்லி திட்டினாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் நல்லவர், அவரே தேவன்னு ஒரு நாளைக்கு அவருக்கும் தெரியும் அப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து அவர் எனக்கு ஒரு லெட்ரு போட்டார். இல்லை, யாருக்கிட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி, பிரதர் நான் வாய் பேச முடியாமல் இருந்துட்டேன் பிரதர், ரொம்ப நாள் ஏறக்குறைய ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணார். இப்போ தான் நான் நல்லா வாய் பேசுகிறேன் பிரதர் அப்படி சொல்லி ஒரு ஃபோன் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பாருங்கள், இவ்வளவோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த தேவன் நல்லவர் என்று உங்கள் மூலமாகவும் அவர் வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். எனவே நம்ம வாழ்நாளில் என்ன செஞ்சோன்ட்டு நீங்கள் நினச்சி கர்த்தருக்காக நீங்கள் வாடுங்கள். கர்த்தருக்கு உதவி செய்தா உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த தேவனுக்காக மட்டும் நான் எழும்பி கிரியை செய்ய எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய நம்முடைய சென்ட்ரல் பாஸ்டரையார்களையும் நம்முடைய சின்ன பாஸ்டரையார்களையும் நம்முடைய இங்கே இருக்கிறதான அம்மச்சி சின்னம்மச்சி எல்லாரையும் எல்லா சகோதரிகளையும் ஊழியக்கார சகோதரர்களையும் சகோதரிகளையும் எல்லா விசுவாசியும் நான் கர்த்தருடைய நாமத்தில்